திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படம் தமிழகத்தில் எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு எந்த திரைப்படமாவது இந்த மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கோ திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமாக தமிழகத்தில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட்டில் விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட்னா வாய் வார்த்தையை சொல்கிற அளவுக்கு இல்லை, 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்பு கோ திரைப்படம் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதை தொடர்ந்து இப்போ விடாமுயற்சி திரைப்படமும் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்டில் ரிலீஸ் ஆகுது. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் தமிழகத்தில் 1127 ஸ்க்ரீன் இருக்குது. இந்த 1127 ஸ்க்ரீனில் 1000 ஸ்க்ரீனில் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆங்கர் கேள்வி கேட்டுருக்காங்க, ஒருவேளை புதிய திரைப்படங்கள் இதை ஏதாவது திரைப்படங்கள் வந்தாலுமே இந்த விடாமுயற்சி தான் ஓடுமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சமயத்தில் எந்த புது திரைப்படமும் கிடையாது. ஸோ புது திரைப்படம் யாருமே ரிலீஸும் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு 20 நாளைக்கு விடாமுயற்சி தான் ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தேட்டரில் 6 ஸ்க்ரீன் இருக்குன்னா அந்த 6 ஸ்க்ரீன்லேயும் விடாமுயற்சி திரைப்படம் தான் ஓடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 5 காட்சிகள் அனுமதி கொடுக்க போகிறாங்க தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்காம். அந்த 5 காட்சிகள் அனுமதி கொடுத்தால் அது ஒரு ஹியூஜ் நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ 1000 ஸ்க்ரீனில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதுன்னா, ஸோ 5 காட்சிகள் அனுமதி கொடுத்தால் மொத்தமாக 5000 ஷோஸ் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே போகும். இதுக்கு முன்பு கோ திரைப்படத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. கோ திரைப்படத்துக்கு வெறும் 4000 ஷோஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே போனது. ஏன்னா 5 காட்சிகள் அனுமதி கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் அது ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ கோ திரைப்படத்தை விட அதிகமான ஷோஸ் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே மட்டும் இல்லை, அடுத்தடுத்த நாட்களுக்கு கிடைக்க போகிறது. இது இப்படி அடுத்தடுத்த நாட்களுக்கு விடாமுயற்சி திரைப்படம் 5000 ஷோஸ் கிடைக்கும் போது, ஒருவேளை படம் பாசிட்டிவான விமர்சனம் பெற்றுவிட்டால் ஃபர்ஸ்ட் டே 50 கோடி, செகண்ட் டே 50 கோடி கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தமிழகத்தில் மட்டுமே. உலக அளவில் 150 கோடிக்கு மேலே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்டும் கலெக்ஷன் அதிகரித்து 3லிருந்து 4 நாட்களில் 300 கோடிக்கும் மேலே வசூல் வேட்டை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 300 கோடிக்கும் அதிகமான வசூல் வேட்டை 4 நாட்கள் சாதித்து விட்டால் தளபதி விஜய் அவர்களோட லியோ கோ திரைப்படத்தோட வசூல் எல்லாமே பிரேக் பண்ணி விட்டது அப்படி சொல்லி ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, புஷ்பா திரைப்படத்துக்கு இந்த ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டே ஷோ மட்டும், அதாவது ஃபஸ்ட் ஷோ மட்டும் 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு டிக்கெட் சோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி இன்டெரக்டாக கொடுத்துருந்தாங்க. ஓப்பனாக கொடுக்கலாம், இன்டெரக்டாக கொடுத்துருந்தாங்க. சில திரையரங்குகள் முக்கியமாக நார்த் இந்தியாவில் அடுத்த ஒரு 20 நாளைக்கே புஷ்பா திரைப்படத்தோட டிக்கெட் எந்த ஷோனாலும் 500 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் புஷ்பா திரைப்படம் மிக விரைவில் 2200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற முடிவில் இருக்கு. ஆனால் அது தமிழகத்தில் பயன்படுத்த முடியாது. தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் டே மட்டும் பயன்படுத்தலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் பயன்படுத்தலாம். மற்ற ஷோக்கு பயன்படுத்தினா அது கம்ப்ளீட்டாக டவுன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது லைக்கா நிறுவனம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் திரையரங்குகள் உங்கள் ஏரியாவில் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்தை பார்க்க செம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படம் தமிழகத்தில் எத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்பு எந்த திரைப்படமாவது இந்த மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கோ திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமாக தமிழகத்தில் இந்த
திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஸ்க்ரீன் கவுண்ட்னா வாய் வார்த்தையை சொல்கிற அளவுக்கு இல்லை, 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்பு அது கோ திரைப்படம் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து அதை தொடர்ந்து இப்போ வந்து விடாமுயற்சி திரைப்படமும் 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகுது. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் வந்து தமிழகத்தில் வந்து 1127 ஸ்க்ரீன் வந்து இருக்குது. இந்த 1127 ஸ்க்ரீனில் வந்து 1000 ஸ்க்ரீனில் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீனில் வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆங்கர் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க, ஒருவேளை வந்து புதிய திரைப்படங்கள் இதை ஏதாவது திரைப்படங்கள் வந்தாலுமே இந்த விடாமுயற்சி தான் ஓடுமா சார் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அந்த சமயத்தில் எந்த புது திரைப்படமும் கிடையாது. ஸோ வந்து புது திரைப்படம் யாருமே வந்து ரிலீஸும் பண்ண மாட்டாங்க. அடுத்து ஒரு 20 நாளைக்கு விடாமுயற்சி தான் ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தேட்டர் வந்து 6 ஸ்க்ரீன் இருக்குன்னா அந்த 6 ஸ்க்ரீன்லேயும் வந்து விடாமுயற்சி திரைப்படம் தான் ஓடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 5 காட்சிகள் வந்து அனுமதி வந்து கொடுக்க போகிறாங்க தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்காம். அந்த 5 காட்சிகள் வந்து அனுமதி வந்து கொடுத்தால் அது ஒரு ஹியூஜ் நம்பராக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா வந்து இப்போ வந்து 1000 ஸ்க்ரீனில் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா, ஸோ 5 காட்சிகள் வந்து அனுமதி வந்து கொடுத்தால் மொத்தமாக வந்து 5000 ஷோஸ் வந்து ஃபஸ்ட் டே மட்டுமே போகும். இதுக்கு முன்பு வந்து கோ திரைப்படத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. கோ திரைப்படத்துக்கு வந்து வெறும் வந்து 4000 ஷோஸ் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட் டே வந்து போனது. ஏன்னா வந்து 5 காட்சிகள் வந்து அனுமதி வந்து கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் அது வந்து ஃபஸ்ட் டே மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ கோ திரைப்படத்தை விட அதிகமான ஷோஸ் வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஃபஸ்ட் டே மட்டும் இல்லை, அடுத்தடுத்த நாட்களுக்கு வந்து கிடைக்க போகிறது. இது இப்படி வந்து அடுத்தடுத்த நாட்களுக்கு விடாமுயற்சி திரைப்படம் 5000 ஷோஸ் வந்து கிடைக்கும் போது ஒருவேளை படம் வந்து பாசிட்டிவான விமர்சனம் வந்து பெற்றுவிட்டால் ஃபஸ்ட் டே வந்து 50 கோடி, செகண்ட் டே வந்து 50 கோடி கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தமிழகத்தில் மட்டுமே. உலக அளவில் வந்து 150 கோடிக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்டும் கலெக்ஷன் வந்து அதிகரித்து 3லிருந்து 4 நாட்களில் வந்து 300 கோடிக்கும் மேலே வந்து வசூல் வேட்டை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 300 கோடிக்கும் அதிகமான வசூல் வேட்டை 4 நாட்கள் வந்து சாதித்து விட்டால் தளபதி விஜய் அவர்களோட லியோ கோ திரைப்படத்தோட வசூல் எல்லாமே பிரேக் பண்ணி விட்டது அப்படி சொல்லி ரசிகர்கள் வந்து செம்மையாக வந்து கொண்டாடுவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, புஷ்பா திரைப்படத்துக்கு இந்த ஒரு அனுமதி வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் டே ஷோ மட்டும், அதாவது ஃபஸ்ட் ஷோ மட்டும் வந்து 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வந்து டிக்கெட் வந்து சோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி வந்து இன்டெரக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஓப்பனாக கொடுக்கலாம், இன்டெரக்டாக கொடுத்துருந்தாங்க. சில திரையரங்குகள் முக்கியமாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து அடுத்த ஒரு 20 நாளைக்கே புஷ்பா திரைப்படத்தோட டிக்கெட் வந்து எந்த ஷோனாலும் 500 ரூபாய் அப்படின்னு செல் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் புஷ்பா திரைப்படம் மிக விரைவில் வந்து 2200 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க. ஆனால் வந்து அது வந்து தமிழகத்தில் வந்து பயன்படுத்த முடியாது. தமிழகத்தில் வந்து ஃபஸ்ட் டே மட்டும் வந்து பயன்படுத்தலாம், இல்லை ஃபஸ்ட் ஷோக்கு மட்டும் பயன்படுத்தலாம். மற்ற ஷோக்கு வந்து பயன்படுத்தினா அது வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து லைக்கா நிறுவனம் டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து இருக்குது. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட டிக்கெட் வந்து திரையரங்குகள் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களா, நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பார்க்க செம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.